ஹாய், வணக்கம். மங்கை உலகம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு அவசரமான வீடியோ இது. ஏன்னா வெளியில் வந்து ஒயிட் வாஷ் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னோடய கிச்சனில் இந்த கிச்சன் செட்டிங்ஸில் நான் எடுக்கிற லாஸ்ட் வீடியோ இதில் தான் இருக்கும். என்னென்ன ரீசன் சொல்கிறேன், நம்ம பேசிக்கிட்டு நம்ம சூப்பை வச்சிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வானில் அடுப்பத்தை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக போட்டால் போதும். நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வாசனைக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? காமிச்சிடும். நான் ஆல்ரெடி இப்போ சோம்பு பொடிச்சு வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை, லவங்கெல்லாம் போட்டு எப்போவும் நான் பொடிச்சு ரெடியாக கையில் வச்சுருக்கேன். அதை போட்டுருக்கேன். கொஞ்சம் அது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் வெங்காயம், நல்லா வதங்கினதும் தக்காளி, இந்த புதினாலாம் போடும்போது குடிக்கிறது நல்லா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்ல வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின உடனே நான் காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், பீட்ரூட், கேப்சிகம், கோஸ், பீன்ஸ் அது தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது காய் சேர்த்து போனாலும் நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா? எல்லா காயும் போட்டுருங்க. வதங்கட்டும். லேசாக வதங்கிட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. உப்பு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். இதே நம்ம வேக வச்சு இந்த நல்லா இந்த சூப்பை வடிகட்டினதுக்கப்புறமும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் வதங்கினாக்கா டேஸ்ட்டாக இருக்கும். இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த சூப் என்னென்னா, என்னோடய ஹெல்த்தோட சீக்ரெட்டே இதுதான். நான் வந்து கேன்சர் சர்ஜரி, கேன்சர் வந்து க்யூர் ஆகி எனக்கு 24 வருஷம் ஆகுது. இந்த 24 வருஷத்தில் நான் வந்து ஓரளவு ஹெல்த்தியாக சுறுசுறுப்பாக இருக்கேன்னா என்னோடய பூஸ்ட் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் எனர்ஜின்னு பெரிய பெரிய ஆளுங்க சொல்கிற மாதிரி என்னோடய சீக்ரெட்டோட எனர்ஜியோட சீக்ரெட் இதுதான். ஓகேங்களா? வதங்கி வச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து 1/2 கிலோ காய் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும்.
அது ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு வேக விடுங்க. ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு வந்து கேன்சர் வந்தபோது என்ன சொல்கிறது, கேன்சரை விட கேன்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப கொடுமையானது. அதில் வந்து இந்த கீமோதெரப்பி ரேடியேஷன் கொடுக்கும் நம்ம உடம்புல இருக்க எல்லா பிளேட்ஸ் எல்லாம் ரத்த அணுக்கள் எல்லாம் வந்து ரொம்ப போயிடும், ரொம்ப வீக் ஆகிடும். ஒரு கீமோதெரப்பி போட்டு அது நல்லா வரும்போது அடுத்த கீமோதெரப்பி அடுத்ததுல தேடி வருவோம். வரவங்களாம் என்ன சொல்லுவாங்க, பழம்லாம் வாங்கி கொடுப்பாங்க, வீட்லேயும் நல்லா கவனிப்பாங்க. மிடில் கிளாஸு ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து உடம்பையும் கவனிக்கணும். அப்போ தான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற பக்குவம் நம்ம உடம்புக்கு இருக்கும். ஸோ நல்ல கேரிங்காக தான் இருக்கும். போகிறது நல்லா வந்துடும். ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக ஒரு 6 மாதம் ஆகும் கேன்சர்னால. அந்த ட்ரீட்மெண்ட் முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் தான். ட்ரீட்மெண்ட்டுக்கே ஏகப்பட்ட செலவுகளோ, அதுக்கு வாங்கின கடனும், அதுக்கு வட்டி கொடுக்க முடியாமல் அந்த குடும்பம் வந்து திண்டாடிக்கிட்டு இருக்கும் ஆல்ரெடி. ஸோ 6 மாதம் முடிஞ்ச உடனே டாக்டரோட அந்த மெடிசனும் முடிஞ்சிடும், நம்ம ஒரு நல்லா வந்துடுவோம். அப்போது இதுவும் அகைன் நம்ம அதே கொஞ்சம் அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணோன்னாக்கா நமக்கு வந்து என்னென்னா இது மாதிரி ஏதாவது தேவை. ஆப்பிளும் ஆரஞ்சும் மாதுளையும் வாங்கி எல்லாரும் சாப்பிட முடியாது. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். 6 மாதம் கழிச்சு நம்ம பட்ஜெட் இடிக்கும். குழந்தைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்கள கவனிக்கும் போது நமக்கு வந்து பாலோ பழமோ வாங்கி சாப்பிட்றதுக்கு நினச்சா கூட முடியாது. ஸோ இப்போ நானாக என்ன யோசிச்சேன்னா, இது மாதிரி எனக்கு நானே இது யோசிச்சு பண்ணது தான். பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம சமைப்போம், பழம்லாம் வாங்க காசு இருக்கோ இல்லையோ, ஹார்லிக்ஸு அப்படின்னு வாங்க காசு இருக்கோ இல்லையோ, நார்மலாக நம்ம ரெகுலராக வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு பீன்ஸு ஒரு கூட்டு பொரியல் அவியல் நம்ம நார்மலாக சமையல் செய்யணும். ஸோ அதுக்கான காய்கறிகள் வாங்க தான் போகிறோம். அதை வாங்கி இது மாதிரி தாளிக்கும் போது கூட்டு பொருள் தாளிக்கும் போது என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் என் உடம்பு நான் நல்லா கொண்டால் தான் பிள்ளைங்களுக்காக நான் வாழ முடியும். ஏன்னா உயிரோடு வந்து யூஸ் திரும்ப நான் ஹெல்த்தியாக இருந்தால் தான் என் பிள்ளைங்களை பார்க்க முடியும். ஸோ என்ன பண்ணுவேன், இது மாதிரி ஒரு கூட்டு வைக்கிறோமா, தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி ஊற்றி வேக வச்சு வடிகட்டி நான் குடிச்சிடுவேன். அது மாதிரி தொடர்ந்து பண்ணேன். இந்த 6 மாதம் நல்லா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. எனர்ஜி நல்லா நான் ஃபீல் பண்ணேன். நான் ஒரு 1 இயர் நல்லா நார்மல் ரெகுலர் லைஃப் வந்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணேன்னாக்கா, இதை ஃபேமிலிக்கு அப்படியே நான் பழகிட்டேன். என் பிள்ளைங்க 3 பசங்க, எனக்கு 3 சின்ன குழந்தைங்க, என் ஹஸ்பண்ட், நாங்கள் எல்லாருமே ஃபேமிலிக்கே அதை சூப் பழகிட்டேன். ஒரு 1/2 கிலோ காய் வாங்கினோமா, இது மாதிரி கொதிக்க வச்சோமா, வடிகட்டி கிளியர் சூப்பாக குடிச்சிடும். டேஸ்ட் வேணுன்னா பசங்களுக்கெல்லாம் ஒரு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சேர்க்கணுனாக்கா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு, இல்லை வெஜிடபிளை கொஞ்சம் அரைச்சிட்டு போட்டால் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதை பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு அழகாக சாப்பிடுவாங்க. அதான் சொல்கிறேன், 20 இயர்ஸ் முன்னாடி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் ஆகி எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்குது. நான் பேர பிள்ளைங்களாம் பார்த்துட்டேன், ஒரு பேர பிள்ளைங்க பார்த்துட்டேன். பட் ஸ்டில் இது வரைக்கும் நான் எனர்ஜியாக இருக்கேன்னா இதுதான். சில ஃபேமிலி டென்ஷன்லையோ ஏதோ ஒரு இதை என்னன்னாலும் கவனிச்சிக்கிறதும் விட்டுடுவேன். இந்த நம்மளை நம்ம கவனிச்சிக்கணுங்கிறது எனக்கு கேன்சர் வந்தபோது என்னோடய டாக்டர் சுமனா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை. பொதுவாக லேடிஸ் என்ன பண்ணுவோம், மற்றவங்களாம் கவனிப்போம், நம்மளை கவனிச்சிக்க மாட்டோம். இந்த காட் டேஸ் என்னோடய ஃபேமிலி வந்து எப்பவுமே விட மாட்டாங்க. நல்லா இருக்கும்போதே நீ சாப்பிட்டியா, என் பிள்ளைங்களும் சாப்பிடும்போதே அந்த சாப்பாடு இருக்கும்போது உங்களுக்கு இருக்கா, எங்கள் ஹஸ்பண்டும் கேட்பாங்க, என் பிள்ளைங்களும் உங்களுக்கு இருக்கான்னு கேட்பாங்க. அது மாதிரி ஒரு ஃபேமிலி தான். இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கேரக்டர் நல்லா இருக்க முடியுங்க டாக்டர் சொன்னாங்க. அப்போ இது எனக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போயும் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது, ஒர்க் லோட் இருக்குது, உடம்பு முடியல அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுவேன், ஒரு வீட்டு இன்ஜெக்ஷன் போட்டு சூப்பர் மறந்து போய்டுவேன். ரெகுலராக பண்ணுவேன். ஒரு 2 மாதத்துக்கு இதே மைண்ட்லேயே இருக்காது, வேறு ஏதோ ஒரு பிளான்டத்தை நான் மறந்துடுவேன். அப்போ டல்லாக இருந்தால் எங்கள் குடும்பத்தையும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தெரியும். இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். எல்லாம் என்னாச்சு, சூப் மறந்துட்டியா, போட்டு குடிக்கலையா அப்படின்னா திரும்ப ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாள் போட்டு குடிச்சா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு 1 மந்த்து 1.5 மந்த்துக்கு இந்த எனர்ஜி எனக்கு இருக்கும். இது நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன், பேஷண்ட்ஸ் சொல்லுவேன். முக்கியமாக கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நான் வந்து கவுன்சிலிங் போவேன். அவங்க கவுன்சிலிங் போகும்போது சாப்பாட்டில் என்னெல்லாம் பண்ணால் அவங்க கேட்பாங்க. கேட்கும்போது இதை நான் முக்கியமாக சொல்லிக் கொடுப்பேன். இது மாதிரி குடிங்கம்மா, இது வந்து மிடில் கிளாஸுக்கு ரொம்ப இதே மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை, இதில் என்ன வேறு காய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் பேசிக்காக இது போடுவோம், டேஸ்ட்டுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். வேறு என்ன காய் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் இப்படி குடிங்க, ஒரு நாள் முருங்கைக்கீரை பறித்து நல்ல கீரையை க்ளீன் பண்ணிட்டு அந்த காம்போடு கட் பண்ணி கொடுங்க. காம்பில் சத்து இருக்குது. நார்மலாக கீரை சமைச்சாலே காம்பை நான் போட மாட்டேன். அந்த காம்பில் இருக்க காம்பு தனியாக வெங்காயம் கட் போட்டு பூண்டு போட்டு கொதிக்க வச்சு முருங்கை காம்போட சூப்பு தனியாக நானும் குடிப்பேன், எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். ஸோ இதுதான். ஓகேங்களா? வெயிட் பண்ணலாம். அதுதான் சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பா
காய் நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வடிகட்டிக்கலாம். இந்த காய் அப்படியே எடுத்து வச்சுருங்க. காய வச்சுட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு வானல் போட்டு, இது வந்து வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் துளி எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் நெய், அப்புறம் இல்லையா அந்த பட்டில் மசாலா தூள், மறுபடியும் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கொத்தமல்லி போட்டுட்டு வதக்கி இந்த வாசனைக்கு தான் நமக்கு இந்த பெப்பர் பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டு சூப்பு ரெடி. சூப் ரெடி. இதை லேடிஸ்க்கெலாம் நான் ஒரு சஜஷனாகவே சொல்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்கள் சாப்பிட்டு உங்கள் எனர்ஜி அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பாய். இனி நாளாகட்டும், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். இது பண்ணிட்டு குடிக்கலாம். அப்புறமா தண்ணி எல்லாம் மேலே மேலே போயிடுச்சுமா. ஜப்பு மேலே வச்சுட்டு போதுமா? இன்னும் சொல்லுங்க. இப்போ எடுத்துக்கோ.